கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவன். எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், செல்வங்களை சம்பாதிக்கணும், பெயரையும் போலையும் சம்பாதிக்கணும்னு ஆசை. சிலருக்கு சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, சிலருக்கு இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, சிலருக்கு ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றார். ஆண்டவர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அந்த ஒத்துழைப்பை பெறுவதற்கு வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் பாவங்களை மன்னின்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருவார். இயற்கை ஒத்துழைப்பு கொடுக்கலன்னாலும் ஆண்டவரே இந்த இயற்கை எனக்கு எதிர்மறையா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா ஆண்டவர் இயற்கையை உங்களுக்கு சாதகமாக்கி தருவார். இல்லைன்னாலும் அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களுடைய சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னாலும் ஆண்டவரே என்னுடைய சரீரம் எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, நிறைய லீவ் போட வேண்டியதா இருக்கு, நிறைய சேலரி கட் ஆகுது, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு கேட்டா ஆண்டவர் உதவி செய்வார். ஸோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எப்படினாலும் ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். எந்த ரூட்ல போய் எங்க பிரச்சனை வந்தாலும் நம்ம அங்கதான் வந்து நிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ அவரை உங்களை விட்டு விலகாதபடி நீங்க காத்துக்கணும். அவர் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். மரியாள் ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டாலாம். அப்ப ஆண்டவர் உங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பாக்கியமான வாழ்க்கைய நீங்க தெரிஞ்செடுத்து அவர் உங்ககிட்ட வந்தாச்சுன்னா சந்தோஷமா மன மகிழ்ச்சியா அவங்க கூட இருக்கணும், உனக்குள்ள இருந்து உங்களை நடத்தணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை மாத்திரம் உங்களுக்குள்ள இருப்பதாக இந்த வசனத்தின்படி உன்னுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையா இருக்கட்டும். இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் அப்படின்னு கிறிஸ்துவ உங்களுக்குள்ளால நிரந்தரமா பிழைத்திருக்க பண்ணீங்கன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் தருவார், வழியும் ஏற்படுத்துவார். ஏன் உனக்காக வேண்டிய ஒரு புதிய போஸ்டையும் ஆண்டவர் கிரியேட் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் வெனிலா ஆபிரகாம், படப்பை, சென்னை. என்னுடைய வீடு கட்டி முடிக்க முடியாமல் பலவிதமான தடைகள் வந்து கொண்டே இருந்தது. வீடு கட்டும் மேஸ்திரியால் பிரச்சனைகள் ஏற்பட்டது. நான் மிகுந்த கவலையுடன் நண்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடையில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். தனி ஜெப நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் தீர்க்க தரிசனமாக, மேஸ்திரி கட்டுவானா, பாதியில் போய்விடுவானா என்று பயந்து கொண்டிருக்கிறாள். அந்த மேஸ்திரி கொண்டே வீடு கட்டி முடிக்கப்படும், பிள்ளைகளுடன் சமாதானமாய் குடியிருப்பாய் என்று சொன்னார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வாயிலாக வெளிப்பட்ட அந்த வேத வார்த்தையின்படி நல்ல விதமாக வீடு கட்டி பிரதிஷ்டை செய்து சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வசித்து வருகிறோம். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பாதியில நின்ற வீட்டை வெனிலா ஆபிரகாமுக்கு கட்டி கொடுத்து எந்த மேஸ்திரி தொடங்கிட்டு விட்டுருவாருன்னு நினைச்சாங்களோ அதே மேஸ்திரியாலேயே கட்டி முடித்த தேவனே, யாருக்கெல்லாம் பாதியில வீடு நிக்குது, பாதியில வேலைக்காரிய நின்றுட்டு இருக்குது என்றெல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஒரு புதிய அற்புதம் ஒன்று இன்றைக்கு நடக்கும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீ சொன்னது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனையும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வழிகளையும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான கிருபைகளையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். பலம் கொண்டும் இடங்கொண்டும் என் பிள்ளைகள் பெருகட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.